தொழிற்சாலை வைத்திருப்போர் அல்லது ஒரு கூட்டமைப்பாக வைத்து பல பேரை வைத்து பொருள்களை செய்து வியாபாரம் செய்வோர், அதை வைத்து தொழில் செய்வோர், அவர்களுக்கெல்லாம் குருநாதர் அந்த தொழில் நடத்தும் பொழுது தன்னை அறியாமல் வரக்கூடிய அந்த கூட்டி கழித்து கணக்கு பார்க்க போகும்போது அதில் ஏதாவது நான் எண்ணியபடி வரவில்லை என்றால் அந்த தொழிலை நடத்துவதை சிரமமாகிவிடுகிறது. ஆக இது போன்ற நிலைகளை எல்லாம் எப்படி மாற்ற வேண்டும், அந்த தொழிலை செய்து எப்படி மகிழ்ச்சி பெற வேண்டும் என்பதை உணர்த்துகின்றார்கள். ஏனால் நாம் நஷ்டம் அடைகின்றது, சரியாக வரவில்லை, இப்படி ஆகின்றது என்று பல நினைவு கொண்டு நாம் தொழிற்சாலைக்குள் நுழைந்தாலே நம்முடைய பார்வை அந்த நஷ்டமடைந்த உணவு வேதனையான நிலைகளாக நம் கண் பார்வையில் இருந்து அந்த ஒளிகள் வெளிப்படும் பொழுது அங்கே தொழில் செய்வோரையும் அல்லது அங்கே பொருள்களை உற்பத்தி செய்வோரும் இந்த அலைகள் பாயும். அவர்களும் இதை உற்று நோக்கி நம்மை கூர்ந்து கவனித்தால் இந்த உணர்வு பதிவாகிவிட்டால் அவர் உற்பத்தி செய்யும் பொழுதே இந்த உணர்வு அங்கே இயக்க சக்தியாக மாறி அவர்கள் உருவாக்கக்கூடிய பொருளையே அது தரமற்றதாக ஆக்கிவிடும். நாம் சொல்லுவோம் அவனுக்கு அறிவில்லை அல்லது அவன் எத்தனை சொல்லி அவனுக்கு வழிகாட்டினாலும் தவறு செய்கிறான் என்று நாம் அவனை குற்றவாளியாக எண்ணுவோம். ஆனால் நம்முடைய பார்வைதான் இந்த நிலைகளை ஏற்படுத்துகின்றது, இந்த நஷ்டத்தை ஏற்படுத்தி தருகின்றது என்பதை நாம் நம்மை அறியாது நடக்கக்கூடிய இந்த நிலைகளை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்றால் இதெல்லாம் இயற்கையினுடைய நியதி. இது எப்படி இது சாத்தியம், எதனால் இப்படி இந்த நிகழ்வு ஆகிறது என்றால் ஒரு பலகார கடை வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளும். அதிலே நாம் கொடுக்கல் வாங்கலில் ஒருவருடன் கொஞ்சம் எக்குத்தப்பாகி சண்டையாகி முறைத்து பேசும் நிலையிலாக தகராறு போன்று வந்துவிட்டது என்றால் அவரிடம் பேசிவிட்டு இங்கே முக்கியமான அந்த பலகாரம் செய்யக்கூடிய அந்த மாஸ்டரோ அல்லது அவருடைய சரியான நிலையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரரிடம் இந்த சண்டையிட்ட உணர்வு கொண்டு நாம் இந்த வேலையை சொன்னால் போதும், இந்த வெறுப்பான உணர்வுகள் நம்மை அறியாமலேயே அவர் நம்மை உற்று பார்க்கும் பொழுது அவருக்குள் பதிவாகி விடுகிறது. அப்பொழுது பலகாரம் செய்யும் பொழுது வழக்கமாக செய்யக்கூடியதான் இருந்தாலும் ஒரு பிடி உப்பை அதிகமாக போட்டு விடுவார் அல்லது ஒரு பிடி காரத்தை அதிகமாக போட்டு விடுவார். ஆனால் முதலாளியினுடைய உணர்வுகள் அது எந்த அளவுக்கு அங்கே அழுத்தம் வெறுப்பான நிலைகள் வெளிப்பட்டதோ, ஏனால் அந்த சந்தர்ப்பம் ஆன பெண் சரி பணம் போய்விட்டது இப்படி பண்ணிவிட்டானே என்று வேலையை பார்ப்போம் என்ற உணர்வுடன் தான் இதுபோன்ற வேலைக்காரர்களை நாம் அணுகி அவர்களிடம் விவரத்தை சொல்வோம். ஆனால் நாம் வெளிப்படுத்திய இந்த உணர்வு அவருடைய உணர்வுகளில் கலந்து நாம் செய்யக்கூடிய அவரால் உருவாக்கக்கூடிய அந்த பலகாரத்தை அந்த பட்சணத்தை சுவை இல்லாமல் ஆக்கிவிடும். இப்படி ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, ஒரு 4-5 தடவை இப்படி ஆகிவிட்டால் இந்த உணர்வு அதிகமாக மூச்சலைகள் இயக்கி அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை நிச்சயம் அது கெடுத்துவிடும். இந்த உண்மைகளை நாம் அறியாதபடி எங்கேயும் குறை இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருப்போம். ஆனால் முதலாளி என்பவரை உற்று பார்த்துதான் வேலை செய்பவர்களும் அந்த வேலையை கேட்டறிந்து நுகர்ந்தறிந்து செய்வார்கள். இந்த வெறுப்பானவர்கள் அங்கே இயக்கத் தொடங்கி அவர்களையும் அறியாமல் இயக்கப்படும் பொழுது கடைசியில் நமக்கே அது நஷ்டமாகி வந்து சேர்ந்து விடுகிறது. இதெல்லாம் நாம் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்குத்தான் குருநாதை சுட்டிக்காட்டி காலை எழுந்ததும் இந்த துருவ தியானத்தில் துருவ நட்சத்திரத்தின் பேரல்களை நாங்கள் பெற வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும், எங்கள் ரத்த நாளங்களை ஜீவாணுக்கள் பெற வேண்டும் என்று வலுவான உணர்வு கொண்டு எண்ணி அதை பெருக்கிவிட்டு தொழில் செய்யும் வளாகம் முழுவதுமே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை படர வேண்டும். அந்த தொழில் செய்வோர் அனைவருக்கும் அந்த அவசக்தி கிடைக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும். அவர்கள் தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருள்கள் அனைத்துமே சுவை கொண்டதாக அந்த அருள் உணர்வு கலந்ததாக துருவ நட்சத்திரத்தின் பேரலை கலந்ததாக அது அமைந்து அதை உணவாக உட்கொள்வோர், அதை பயன்படுத்துவோர் அவர்கள் வாழ்க்கையில் நலம் வளம் பெற வேண்டும், அவர்களுக்குள் மகிழ்ச்சியூட்டும் உணர்வு வளர வேண்டும் என்று இந்த உணர்வு முன்னக்கூடிய நாம் பிரார்த்தனை செய்து இந்த அலைகளை பாய்ச்சி எப்படி அந்த வெறுப்பான உணர்வு கொண்டு சண்டையிட்ட உணர்வுகள் தொழிலாளிக்குள் பாய்ந்து அவர் உருவாக்கக்கூடிய பொருளுக்குள் பாய்ந்து நஷ்டத்தை எப்படி ஏற்படுத்தினீர் அப்படியே தலைகீழாக மாற்றி அருள் உணர்வை சுவாசித்து அருள் உணர்வை பாய்ச்சி அருள் உணர்வுகளை இந்த வேலைக்காரர்களுக்கும் நுண்ணிய நிலையில் அவளை நுகரும்படி செய்து அந்த பொருள்களிலும் அவள் செய்யக்கூடிய அனைத்திலும் இது கலக்கும்படி செய்து சுவை ஊட்டக்கூடிய நிலைகளாக நாம் இதை செயல்படுத்த முடியும். அது ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து அந்த மகிழ்ச்சி நஷ்டத்தை நாங்கள் அனைவரும் பெற வேண்டும். அந்த உணவு பொருள்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அனைவருக்குமே இந்த அழிஞானம் பெற்று அவர்கள் சீராக செயல்பட வேண்டும். அந்த உணவுப் பொருள் முழுவதும் அணுசக்தி படர வேண்டும் என்று எல்லோருக்கும் நலம் பெற செய்யக்கூடிய சக்தியாக நாம் இதை ஒரு பழக்கத்திற்கு கொண்டு வந்துவிட்டால்
செய்யக்கூடிய பொருள்கள் அனைத்துமே சுவைமிக்கதாக அறிகின்றது. எல்லோருக்கும் அது நலம் பெறும் சக்தியாக அமைகின்றது. வேலை பார்ப்பவர்களுக்கு ஒரு உற்சாகம் வருகின்றது. எல்லோருக்கும் அந்த உயர்ந்த உணர்வு கிடைக்கின்றது. இப்படி நாம் உயர்ந்த உணர்வு கொண்டு அருள்வழியை செயல்படுத்தும் பொழுது எல்லோருக்குமே நன்மை செய்யக்கூடிய, நன்மை பயக்கக்கூடிய சக்தியாக வருகின்றது. அது துருவத்தியான நேரத்தில் இதுபோன்று தொழிலை, வியாபாரத்தை எண்ணி இதுபோன்று செயல்படுத்த வேண்டும். அதே போன்று எல்லோருக்குமே, குடும்பத்தில் இருப்போருக்கும் இந்த உணர்வை ஊட்டி, அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு ஆசி கொடுப்பதும், பெரியவர்களிடம் நாம் ஆசி வாங்கும் மலைகளுக்கு அந்த நல்ல உணர்வுகளை செயல்படுத்த வேண்டும். அவர்கள் கல்விக்கு சென்றாலும் கூட இந்த உணர்வோடு ஆசி கொடுத்து அனுப்பினோம் என்றால் அந்த குழந்தைகளும் ஆசிரியர் சொல்லக்கூடியதை தெளிவாக கற்றுக்கொண்டு இந்த குழந்தைகளும் நல்ல கல்வியிலே சிறந்த நிலைகள் பெற முடியும். ஆக நாமும் நம்மை காட்டிலும் பெரியவர்களிடம் ஆசி வாங்கி குடும்பத்தில் ஒற்றுமையாக மகிழ்ந்து வாழக்கூடிய சக்தியாக என்றால் இதெல்லாம் விநாயகர் தத்துவத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள். அவருடைய தத்துவமே இதுதான். ஆகவே அதிகாலை இதுபோன்ற துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை எடுத்து ஒரு 6:30 மணிக்குள் நாம் யாரையெல்லாம், இதையெல்லாம், எந்த செயல்களெல்லாம் நல்ல முறையிலே, நல்வழியிலே, உயர்ந்த நிலையில் கொண்டு நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் எண்ணி ஏங்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் வலுகொண்டு நாம் இதை செயல்படுத்தி வாழ்க்கையை மகிழ்ந்து வாழ செய்யக்கூடிய சக்தியாக நாம் செயல்பட வேண்டும். அதுக்குண்டான வழிமுறைத்தான் குருநாதர்களே வழிகாட்டுகின்றார்கள்.